ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்தில் 2 நபர்களுக்கு மத்திய அரசு 6000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா? பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 3 சம தவணைகளில் 2000 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த சலுகைகளை பெறுவதற்கு ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியுமா முடியாதா, யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் கிடைக்காது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் தகுதியான ஒருவருக்கு மட்டுமே நிதியுதவி வழங்கப்படும். கூட்டு சொத்தாக இருப்பினும் கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக நன்மைகளை பெற முடியாது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் தனித்தனியாக நிதியுதவியை பெற முடியாது. நிலம் கூட்டாகவோ அல்லது தனித்தனியாகவோ சொந்தமாகவோ இருந்தாலும் ஒரு விவசாய குடும்பத்திற்கு ஒரே ஒரு பயனாளிகளை மட்டுமே இந்த திட்டம் அனுமதிக்கிறது. எனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதையோ அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியை திரும்ப செலுத்த வேண்டிய சூழ்நிலையையோ தவிர்க்க குடும்பங்கள் தகுதியுடைய ஒருவரை மட்டுமே பயனாளியாக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ஒரே நிலத்திற்காக கணவன் மனைவியும் தனித்தனியாக நிதியுதவி கோர முடியாது. விவசாய நிலம் கூட்டாக சொந்தமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு தகுதியான ஒரு பயனாளி மட்டுமே இத்திட்டத்தில் நிதியுதவியாக வழங்கப்படும். பிஎம் கிசான் நிதியுதவி ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். ஒரு குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இந்த நிதியுதவியை தனித்தனியாக பெற முடியாது. தவறான அல்லது இரட்டை விண்ணப்பங்கள் செய்யப்பட்டால் வழங்கப்பட்ட தொகை அரசு திரும்ப பெறலாம். பிஎம் கிசான் என்பது மத்திய அரசின் வருமான ஆதரவு திட்டமாகும். இது தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 100 ரூபாய் 6000 நிதியுதவியை தலா ரூபாய் 2000 வீதம் 3 சமத்தவணைகளாக வழங்குகிறது. இந்த நன்மை தனிநபர் விவசாயிக்கு அல்ல, குடும்பத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பம் என்பது பின்வருவற்றை உள்ளடக்கியது. அதாவது இந்த திட்டம் 6000 ரூபாய் நிதி உதவி திட்டம். இது 3 சமதவணைகளாக 2000 வீதம் பிரித்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் குடும்பம் என்பது பின்வருவற்றை குறிக்கிறது. கணவன் மனைவி, மைனர் குழந்தைகள், இளஞ்சிறார்கள், இவர்கள் தான் ஒரு குடும்பம் சொல்லி குறிப்பிடப்படுகிறது. விவசாய பணிகளில் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே நிதி உதவி வழங்கும் என்ற திட்டம் விதிமுறைகளில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. பல குடும்பங்களில் விவசாய நிலம் கணவன் மற்றும் மனைவி கூட்டாக சொந்தமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் அந்த நிலத்திற்கு ஒரு முறை மட்டுமே பிஎம் கிசான் நிதி உதவி வழங்கப்படும். எனவே தவணைத் தொகையை பெற கணவன் அல்லது மனைவி ஆகிய இருவரில் தகுதியான ஒரு உறுப்பினர்களை குடும்பத்தில் தேர்வு செய்ய வேண்டும். ஒரே நில ஆவணங்களை பயன்படுத்தி தம்பதியர் இருவரும் தனித்தனியாக விண்ணப்பித்தால் ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அல்லது சரிபார்ப்பின் போது கோடிடப்பட்டால் இரட்டை உரிமை கோரல்கள் தவறாக வரவு வைக்கப்பட்ட தொகையை அரசாங்கம் திரும்பப் பெறவும் வழிவகுக்கும். வருமான வரி செலுத்தும் விவசாயி அல்லது அவருடைய துணையார் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தகுதியற்றவர் ஆவார். கடந்த மதிப்பீட்டு ஆண்டின் குடும்ப உறுப்பினர்களின் யாரேனும் ஒருவர் வருமான வரி செலுத்தியிருந்தால் தனிநபர் நில உரிமை அல்லது விவசாய நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் முழு குடும்பமும் இத்திட்டத்தில் பலன்களை பெறுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும். விவசாய நிலத்தின் கூட்டு உரிமை ஒரே நில உரிமையில் கீழ் கணவன் மற்றும் மனைவி இருவரும் விவசாயிகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பது, ஒரே நிலப்பரப்பிற்கு தனித்தனியாக நன்மைகளை கோர முயற்சிப்பது, இந்த அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒரே உரிமை கோரல் மட்டுமே அனுமதிக்கப்படும். கணவன் மற்றும் மனைவி இருவரும் தனித்தனியாக விவசாய நிலங்களை சொந்தமாக வைத்திருந்தாலும் விதி ஒன்றுதான். பிஎம் கிசான் திட்டம் முழு வீட்டையும் ஒரே குடும்பம் அழகாக கருதப்படுகிறது. நிலப்பதிவுகள் தனியாக இருந்தாலும் ஒரு உறுப்பினர் மட்டுமே நிதி உதவியை பெற முடியும். பிஎம் கிசான் கொடுப்பனவுகள், ஆதார், நிலப்பதிவுகள் மற்றும் வங்கி தகவல்களின் கடுமையாக சரிபார்ப்பு உட்படுத்தப்படுகின்றன. முரண்பாடுகள் அல்லது இரட்டை பதிவுகள் பெரும்பாலும் தாமதமான கொடுப்பனவுகள் அல்லது நிராகரிப்புகளுக்கு வழிவகுக்கும். குடும்பங்கள் நில உரிமை விவகாரங்களை புதுப்பித்து ஒரு குடும்பத்திற்கு ஒரே ஒரு செயலில் உள்ள பயனாளிகள் விண்ணப்பம் மட்டுமே இருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. தேவைப்பட்டால் குடும்பங்கள் பரிந்துரைக்கப்பட்ட பயனாளியை மாற்றலாம். இதை பின்பற்றுவதன் மூலம் செய்யலாம். பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ வலைத்தளம், உள்ளும் வேளாண்மை அலுவலகம் அல்லது பொது சேவை மையம். இத்தகைய மாற்றங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நிலம் பதிவுகள் மற்றும் ஆதார் விவரங்கள் உள்ளிட்ட சரியான ஆவணங்கள் தேவை. கணவன் மற்றும் மனைவி இருவருமே தவறாக பிஎம் கிசான் பலன்களை பெற்றால் அரசாங்க பணத்தை திரும்ப பெறும் நடவடிக்கைகள் தொடங்கலாம். தவறாக வரவு வைக்கப்பட்ட உபரி தொகையை திரும்ப செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் எதிர்கால தவணைத் தொகைகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புகள் உள்ளன.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.